Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நீட் தேர்வு விலக்கு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க மத்திய அரசு மறுத்துவிட்டதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கேட்ட விளக்கங்களை அளித்த போதும் தமிழகத்தின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருப்பதாக கூறிய முதல்வர் ஸ்டாலின், நீட் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக வருகிற 9ஆம் தேதி சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய அரசு நமது கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம், ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நமது போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை. நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்து ஆலோசிக்கப்படும். மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களிடமும் ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் வரும் 9ஆம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது. மாநிலங்களவையில் 128 எம்பிக்களின் ஆதரவுடன் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக 95 எம்பிக்கள் வாக்களித்தனர். மாநிலங்களவையில் திமுக, அதிமுக எம்பிக்கள், மதிமுக எம்பி வைகோ ஆகியோர் வக்ஃபு மசோதாவை எதிர்த்து வாக்களித்தனர். எம்பி ஜி.கே. வாசன் ஆதரவாக வாக்களித்த நிலையில் பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் வாக்களிப்பில் பங்கேற்காமல் விலகியிருந்தார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.